அனைவருக்கும் வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு காயின், வித்தியாசமான ஒரு பதிவு. இது வரைக்கும் இதை எந்த சேனல்லையும் இங்கே விற்றது மாதிரி எனக்கு தெரியல. வலைத்தளத்துக்கு முன்னே இவங்களோட வரலாறு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு காளையின் உருவம் அப்படின்னு புஸ்தகத்தில் இருக்குது. காளையின் உருவம்னு சொல்லி புல் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஹார்ஸ்மேன் டைப் அப்படின்றது. திரிசூல் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இதில் போட்டிருக்கு. திரிசூல் அப்படிங்கிற சிம்பிள் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த நாணயங்கள் தென் மாநிலங்களில் கிடைக்கிறது மிகவும் அரிது. இது ஒஹிந்தா டைனாஸ்டி அப்படிங்கிற பேர். இது சமஸ்தானம். ஒஹிந்தா டைனாஸ்டி அப்படிங்கிற பேர் இது. இந்த நாணயத்துக்கு பேர் சமந்தா தேவா நாணயம் அல்லது சமந்தா தேவ் அப்படிங்கிற ஒரு நாணயம். இது ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனாக உள்ள ஒரு நாணயம். இப்படிப்பட்ட நாணயங்கள் நம்ம ஏரியாவில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அரிதிலும் அரிதாக கிடைத்தது. ஒரே ஒரு நாணயம்தான் நம்மளுடைய கலெக்ஷனில் நண்பர் மூலம் கிடச்சிச்சு. இவங்க ஹிந்து சாஹிஸ் அப்படின்னு ஒரு அரசு நிறுவனங்க. ஹிந்து சாஹி அப்படின்னு. ஹிந்து சாஹி எதிலிருந்து வந்துச்சோம்னா துர்க் ஜாஹின்னு அப்படின்னு. துர்க் சாஹி துர்க்மெனிஸ்தான்லாம் சொல்லுவோம்ல, ஆப்கானிஸ்தான் சொல்லுவோம்ல, அதுமாதிரி துர்க் சாஹி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய வம்சத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு அரசுக்கு இவங்க முழுவதும் ஹிந்து மத அரசாக இருக்கிறனால இவங்க ஹிந்து சாஹி அப்படின்னு வச்சுட்டாங்க. இந்து நதி வடக்க ஓடுதில் அதுக்கு பேர் சிந்து நதின்னு சொல்கிறோம்ல, அதான் அந்த சிந்து நதியின் நாகரிகத்தை தான் ஹிந்து நதி நாகரிகம்னு சொல்லி இந்துக்களுங்கிற ஒரு வம்சத்தை உருவாக்குனாங்க. ஒரு அதி அற்புதமான ஒரு நாணயம்னு வைங்களேன். ஜித்தல் அப்படிங்கிறதுக்கு பேர் 1 ஜித்தல், 2 ஜித்தல், 5 ஜித்தல் அப்படி. ரூபாய்க்கு நம்ம இப்போ 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நாணயத்தின் பேர் ஜித்தல். கிபி 850 to 1000 வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அரசாக இதை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குப்தர்களோட, மௌரியர்களோட, வாகாடகர்களோட சம்பந்த வழியெல்லாம் பண்ணிக்கிட்டு அங்கிட்டுக்கிட்டமாக கொஞ்சம் சண்டை. துர்க் சாஹிக்கும் ஹிந்து சாஹிக்கும் அடிக்கடி சண்டை. இவங்க அவங்கள்ட்டேருந்து கைப்பற்றுவாங்க, அப்புறம் அவங்க இவங்கள்ட்டேருந்து கைப்பற்றுவாங்க. இதே வேலை தான். இந்த நாணயத்தினுடைய இயர் 1234 to 1255 வரை. இதனுடைய மன்னர்கள் ஜெயபாலா அப்படின்னு ஒரு ஜெயபாலா. எல்லா பேருக்கு பின்னாலே பாலா பாலான்னு வரும். இவங்களுக்குள்ளே மஹிபாலன் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்தார். மஹிபாலன் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவருடைய நாணயங்களும் வெளியிட்டிருக்காங்க. இந்த நாணயத்தின் பேர் ஜித்தல். வட இந்திய மன்னர்கள் இவங்க காபுல் சாஹி மன்னர்கள் என்றும் சொல்லலாம். ஏன்னா இந்த துர்க் சாஹி, ஹிந்து சாஹி அப்படிங்கிற மாதிரி இவங்க காபூலிருந்து வந்ததுனால காபுல் சாஹி. பிராமணியத்தை கையில் எடுத்தாங்க. ஆப்கானிஸ்தான் ஃபுல்லாகவே ஒரு காலத்தில் பிராமணியம் தான் இருந்துச்சு. இந்தியாவுக்குள்ளே அந்த ஆரிய வம்சம் என்று சொல்லக்கூடிய பிராமணர்களே ஆப்கானிஸ்தானத்துலேருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. ஆப்கானிஸ்தானத்தில் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய புத்தர் சிலைலாம் இருக்குது. 100% ஆப்கானிஸ்தான் ஒரு ஹிந்து தேசம், தற்போதைய இஸ்லாமிய தேசம். நாகரி மொழியில் இதில் ஸ்ரீ சமந்தா தேவன் எழுதியிருக்குதுல, இந்த எழுத்து இருக்குல்ல, எழுத்தில் நாகரிக மொழி, நாகரீகம் இல்லை, நாகரி பிராமி மொழின்னு சொல்லுவோம்ல, பிராகிருத மொழின்னு சொல்லுவோம்ல, பாலி மொழின்னு சொல்லுவோம்ல, லத்தீன் மொழின்னு சொல்லுவோம்ல, நம்ம தமிழை செம்மொழின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி இது நாகரி மொழி அப்படிங்கிற மொழியில் இதில் ஸ்ரீ சமந்தா தேவா அப்படின்னு எழுதியிருக்கு. இதனுடைய மின்ட்டு காந்தாரா. அது ஒரு தேசம், காந்தார தேசம் அப்படிங்கிறது. காந்தாரா தேசம். காந்தாரா இவங்க ஆட்சிக்கு உட்பட்டு இப்போ நம்ம எப்படி நொய்டா, கொல்கட்டா, மும்பை, இன்னொன்று என்னது
ஹைதராபாத் இப்படின்னு 4 மின்ட்டு சொல்லோம்ல, அது மாதிரி இது வந்து இது வந்து காந்தாரா மின்ட்டு. ஒவ்வொரு நாணய சேகரிப்பாளரும் தங்களுடைய சேகரிப்பில் வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கலை பொருளில் இந்த நாணயமும் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒஹிந்தாங்கிறது ஒரு வம்சம், ஒஹிந்தா டைனாஸ்டின்னு சொல்லாமல் அந்த ஒஹிந்தாங்கிறது ஒரு வம்சம். பண்டைய இந்தியாவில் ஆளும் வம்சங்களில் அல்லது ஆண்ட வம்சங்களில் இதுவும் ஒரு மிகப்பெரிய வம்சம். மேலும் இந்த சமந்தா தேவின் நாணயங்கள் இருக்குல்ல, இது கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையது, 1000 வருஷங்களுக்கு முந்தைய நாணயம். நாணயங்களில் நந்தி, குதிரை உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. நந்தினா காளை மாடு, குதிரை அல்லது குதிரை வீரன் அந்த உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு. வெள்ளி நாணயங்களும் இதில் நிறைய விட்டுருக்காங்க. இந்த நாணயத்தினுடைய அரிதான தன்மை, இதனுடைய தனித்துவம், இதை நான் மட்டுமில்ல நீங்களும் இதை உணரணும், புரியணும். இது நாணயம் மட்டும் இல்லை, பல நூற்றாண்டுகளாக நிலைத்து இருக்கும் ஒரு வரலாற்றின் ஒரு ஒரு பகுதி. இது பல நூற்றாண்டு காலமாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வரலாறு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஒரு ஒஹிந்தா டைனாசிட்டியினுடைய சமந்தா தேவியோட நாணயத்தை பற்றி இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன குக்கிராமத்தில் உட்காந்துட்டு வலைத்தளத்தின் மூலமாக உலகம் முழுக்கும் இதனுடைய வரலாறு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் கிபி 822 டு 1026 காபுலிஸ்தான், அது எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தானில் உள்ள காபூல் தான் காபுலிஸ்தான். காந்தாரா மற்றும் மேற்கு பஞ்சாப் இந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்திய ஒரு வம்சம் இந்த ஒஹிந்தா வம்சம், ஒஹிந்தா டைனாஸ்டி வம்சம். காந்தாராவின் பகுதியே ரஜபுத்திரர்கள் நாடு. ரஜபுத்திரர்கள்னா யார்? ராஷ்டிரகூடர்கள். ராஷ்டிரகூடர்கள்னா யார்? மகாராஷ்டிரத்தை தலைமையிடமாக கொண்டவர்கள். இவங்க வந்து துர்க்சாஹி வம்சத்துக்கு பிறகு வந்தாங்க. எத்தனையோ மாற்றங்கள், வீழ்ச்சிகள், மீண்டும் எழுச்சிகள், சண்டை, போர், மோதல்கள் அத்தனையும் தாண்டி நின்றுச்சு இது. இந்த வம்சத்தில் எப்போ பார்த்தாலும் பயங்கரமான வெற்றி உண்டு, தோல்வி உண்டு, சோதனைகள் உண்டு. நாட்டை விட்டு ஓடிடுவாங்க, மீண்டும் நாட்டுக்குள்ளே வருவாங்க. அந்த காலத்தில் இதான் நடந்திருக்கு. பிரதிகாரா பேரரசின் மன்னர் மஹிபாலாவுடன், இந்த மஹிபாலன்கிறவன் ஒரு முக்கியமான மன்னன் பார்த்துக்கோங்க. அவன் தான் பிரதிகாரா அப்படிங்கிற ஒரு தேசத்தின் மன்னை. அவனோட அடிக்கடி நட்பும் பகையும் மேற்கொண்டுக்கிட்டே இருக்கேன். மஹிபாலன் நாணயத்தை பற்றி உங்கள்கிட்ட இன்னொரு நாள் சொல்கிறேன். அது ஒரு அற்புதமான ஒரு நாணயம். இது வந்து சமந்தா தேவ் நாணயம். இந்த சமந்தா தேவும் மஹிபாலாவும் அடிக்கடி சண்டை ஓட்டுக்கிடவும் நட்பாக இருக்கிறவும் இப்படி ஒரு பரஸ்பரம் சம்பந்தம் பண்ணிக்கிடவும் இப்படி பண்ணியிருக்காங்க. தற்போது இவங்க ஆண்ட அந்த தேசங்கள் பாரதத்தில், பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானத்தில் இப்படி 3 இடத்துலையும் இப்போ பறந்து விரிஞ்சு கிடக்கு. பலதரப்பட்ட வம்சங்கள் ஆண்டு முடித்து விட்டன. இந்த நாணயத்தை இப்படி காட்டும் பொழுது உங்களுக்கு இதில் வந்து சோழ மன்னனுடைய நாணயத்தில் இருக்கிற ஒரு மனிதன் நிற்கின்ற நிலை, அமர்ந்திருக்கின்ற நிலையில் வருது. ஒரு முகம், கைகள், உடம்பு, கால்கள் அப்படிலாம் அந்த அந்த ஸ்டைல் கிடைக்கிது வருங்க. அந்த கிடைக்கிது வருங்க. முகம், கை, ஒரு உடம்பு, இது கீழே கால், ஒரு மனிதன் நிற்கின்ற ஒரு தோற்றம் இதில் அமைது வருங்க. சோலார் காயின்ஸில் இருக்கும்போது அதே மாதிரி. இந்த நாணயத்தின் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள அரசர்களின் வாழ்க்கை நெறிமுறைகள், வம்ச பரம்பரைகள் ஒரு சிறு துளி தான் நம்மளால் அறிய முடியுது. இன்னும் இருக்கின்றது நிறைய விடயங்கள்.
இன்னும் இருக்கிறது, என்னால் சொல்ல இயலவில்லை. சொல்வதற்கு ஆசைகள் உள்ளன. இந்த நாணயம் ஒரு பொக்கிஷத்திலும் பொக்கிஷமாக கருதுகின்றேன். விலை 1850 ரூபா போட்டிருக்கேன். அந்த விலை முக்கியமல்ல. வேண்டும் என்பவர்கள் ஒன்றே ஒன்று இருக்குது, வாங்கிக்கிடலாம். யாரையும் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தலை. இதை நான் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்குது. என்னுடைய 25 ஆண்டுகால நாணய சேகரிப்பில் இந்த சமந்தா தேவனுடைய நாணயமும், இந்த ஒஹிந்தா டைனாஸ்டி ஜெயபாலா அப்படிங்கிற மன்னரால் உருவாக்கப்பட்ட அந்த வம்சத்தினுடைய நாணயமும், என்னிடம் கிடைத்த முதல் நாணயமும் இதுவே, கடைசி நாணயமும் இதுவே. சோழா, சேரா, பாண்டியா, பல்லவா, சாளுக்கியா, சமுத்ரா, குப்தா, மௌரியா, சங்ககாலா, பஞ்ச்மார்க்கு, முத்திரை நாணயங்கள் படி சேதுபதி, திருமல் நாயக்கர், தஞ்சை நாயக்கர், டெல்லி சுல்தானு, மதுரை சுல்தானு, கோனேரி ராயன், சம்மர கோலாகலன், பழனி, நவாப்பு, மஹபூப் ஜானு, சம்மர கோலாகலன், இன்னும் பொன்வேந்த பெருமாள், சேதுபதி, இது மாதிரி ஏகப்பட்ட தங்க நாணயங்கள், வீரராயன் நாணயம் என்று சொல்லக்கூடிய தங்க நாணயங்கள், எத்தனையோ நாணயங்கள் வச்சுருக்கேன். ஒரு 200 வகையான மன்னர் காலத்து நாணயம் வச்சுருக்கேன். ஒரு அரிய பொக்கிஷமாக அதை சேர்த்து வச்சுருக்கேன். எதுவுமே என்கிட்ட ஒன்றை வச்சுக்கிட்டு தான் ஒன்று கொடுப்பேன். இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. 1850 ரூபா, ஒரு அற்புதமான ஒரு நாணயம். நாணய சேகரிப்பாளர்களின் கலெக்ஷனில் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் இது. ஒரு 2 நபர்கள் ஒன்று கேட்டால் கூட என்னால் கொடுக்க இயலாமைக்கு வருந்துகின்றேன். இது நான் சமந்தா தேவ் நாணயம் டைனாஸ்டி, ஒஹிந்தா டைனாஸ்டி, ஜெயபாலா மன்னரால் உருவாக்கப்பட்டது. துர்க்சாகிட்டிருந்து வந்த ஒரு ஹிந்து சாகி மன்னன் நான் சொல்கிறேன். இதனுடைய ஒளிப்படங்கள் போல் இப்போ நான் உங்கள்கிட்ட வீடியோ காமிச்சுட்ருக்கேன். இதை என்னிடமிருந்து வாங்கி நீங்கள் மற்ற நாணய சேகரிப்பாளரிடமும் நாணய ஆய்வாளர்களிடமும் இதை காமிச்சு, அல்லது வலைத்தளங்களில் போய் செக்கப் பண்ணி, இது ஒஹிந்தா டைனாஸ்டி நாணயம் இல்லை நீங்கள் அப்படிலாம் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுவேன். உங்களுடைய பணம் உடனடியாக ரிட்டர்ன் தரப்படும். மேற்கொண்டு உங்களுக்கு 1000 2000 நான் அன்பளிப்பாக தருவேன். இது எந்த நாணயம் நீங்கள் ப்ரூஃப் பண்ணிங்கன்னா, நான் ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்கேன் 100%. இது சமந்தா தேவ் நாணயம், ஒஹிந்தா டைனாஸ்டி, ஜெயபாலா மன்னன், ஹிந்து சாஹி வம்சம் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக ஒரு 10 பக்கத்துக்கு நான் படித்து எழுதி வச்சுருக்கேன். 10 பக்கத்துக்கு ஷார்ட்டாகவும் ஒரு ஹின்சி வச்சுருக்கேன். ஷார்ட்டாக ஒரு 1 பேஜில் மட்டும். இதை வார்த்தைகளெல்லாம் சொல்லலாம் முடியாது. ஒரு பெரிய புக்கு இது. இருந்து படிக்கணும். 1 மாதம் 2 மாதம் ஆகும். இந்த கல்வெட்டுக்கள்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போய் இது இந்த நாணயம், இது இந்த மன்னனுடைய வரலாறுன்னு சொல்ல முடியாது. இந்த நாணயங்கள் தான் இன்றைக்கி வேர்ல்டுலே நம்பர் 1ஆக உலக வரலாற்று பாரம்பரியத்தையும் நாகரிகத்தையும் அவங்களுடைய எழுச்சி வீழ்ச்சிகளையும் அவங்களுடைய ஆண்ட திறமையையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஆற்றல் மிக்க ஒரு பொருள் உலகத்தில் நடமாடிக்கிட்டு இருக்குன்னா அது இந்த நாணயம்தான். வேறு கோட்டையவோ கொத்தளத்தையோ இறந்து போன மன்னர்களின் உடல்களையோ அவங்க வெற்றியின் சிகரமாக விளங்கக்கூடிய பல விஷயங்களையோ கல்வெட்டுகளையோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போய் இது இந்த மன்னனுடையது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த நாணயத்தை நீங்கள் எங்கே வேணாலும் தூக்கிட்டு போகலாம். உலகம் முழுக்கும் தூக்கிட்டு போய் இது இந்த மன்னனுடைய நாணயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூஃப் பண்ணலாம். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இது ஒரே ஒரு நாணயம்தான். நன்றி.